கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். 2 தீமோத்தேயு 4:17. அன்பின் தேவ பிள்ளைகளே, மரண தருவாயிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகின்றார், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று. மரணத்தின் விளிம்பில் இருந்த நம்மை தேவன் தூக்கி எடுத்திருக்கிறார். எதற்காக என்று யோசிக்க வேண்டாம். அவரை குறித்து மற்றவர்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு தாளந்தும் இல்லாத உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, நம்மை பலப்படுத்தி நமக்கு சகல காரியத்தையும் செய்கின்றார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து சொல்லுவோமா, எங்களை மீட்டெடுத்த தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்.